அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போது நம்ம பேப்பரில் சுடிதார் கட்டிங் எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ துணியில் எப்படி நம்ம அளவெடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் லைனிங் தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு வெட்டுறேன். லைனிங் இங்கே பாருங்கள், நான் 4 பீஸு கடையில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை இந்த நீட்டு வாக்கில் எடுத்து நான் போட்டிருக்கேன். இப்போ பேப்பரில் நம்ம வெட்டினதை இப்போ துணியில் எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நான் நார்மல் சைஸ்னால் நான் 2.5 மீட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் லைனிங்கு. நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குண்டாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஃபுல் கை உங்களுடைய துணியில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஆனால் 2 மீட்ரு 2.25 பத்தாது. 2.5 மீட்ரு 3 மீட்டருக்கு மேலே தான் லைனிங் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான அளவில் வரும். இல்லைன்னா நம்ம ஜாயிண்ட் தான் கொடுக்கணும். இப்போ நான் பேக் சைடு நான் எடுக்கிறேன். கரெக்டாக இருக்கான்னு இங்கிட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் பேக் சைடுக்கு நான் எடுத்துருக்கேன். ஆனால் நம்ம இவ்வளோ லைனிங் நமக்கு வராது, கொஞ்சம் கம்மி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டு நான் போகிறேன். நம்மளோட துணியோட அளவு இந்த அளவு தான். நமக்கு கைக்கும் வேணுங்கிறதுனால கொஞ்சம் நான் கம்மி பண்ணுறேன். நான் உங்களுக்கு லைனிங் ஃபுல்லாக வந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வரல அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு மேக்ஸிமம் கம்மியானால் நம்ம போதும். ரொம்ப பாதியெல்லாம் லைனிங் போடக்கூடாது. நமக்கு அது கெப்பாசிட்டி நமக்கு சரியாகாது. என்ன இருக்குது அப்படி வெட்டிடுங்க. வெட்டிட்டு ஃப்ரண்ட்டு மட்டும் பேக் அடியில் விட்டுட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டும் நம்ம லைனிங்கில் வெட்டிட்டோம். போட்டது நமக்கு இந்த அளவுக்கு இல்லை, இது கொஞ்சோன்னு எடுத்து இப்போ நம்ம ஜாயின் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சரியாக வரும். எப்பயுமே நேராக தான் இருக்கணும். இப்போ நம்ம லைனிங்கில் நம்ம வச்சுருக்கோம். அது அரை கை வரும் நமக்கு. ஃபுல் கைக்கு நமக்கு துணி பத்தலை, என்ன எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேல் அளவு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், எடுக்க போகிறோம். கிராஸ் பீஸு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கேன். நான் எப்படி எடுக்கிறேன்
அதனால தான் நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வேணுமோ அளவாகவே எடுத்துக்கோங்க. நம்ம கிளாஸ் பீஸில் நம்ம எடுத்துருக்குறோம். இதெல்லாம் லைனிங்கு நீங்கள் வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த எடுத்துட்டோம், லைனிங்கில் எடுத்துட்டோம். இப்போ நம்ம துணி இது நான் கைக்கு அளவாக நான் வெட்டி வச்சுருக்கிறேன். கை நீங்கள் அந்த துணியை பேக் இது போட்டு நீங்கள் இந்த அளவுக்கு வலைப்படம் போட்டு நீங்கள் வெட்டிக்கோங்க. அதே மாதிரி தான் பேக்குக்கு தனியாக ஃப்ரண்ட்டுக்கு தனியாக நான் எடுத்திருக்கேன். 4 துணி இருக்குது. 4 துணி நம்ம லைனிங்கில் எப்படி நம்ம வெட்டணுமோ பேப்பரில் வெட்டக்கூடாது, கவனம் தேவை. லைனிங் எடுத்து தான் இந்த துணியில் மேலே போடணும். மேலே போட்டு நமக்கு பாருங்கள், நம்ம வேஸ்டேஜ் மடக்கி அடித்தோம்னா ஒரு 2.5 இன்ச்சு வரும், அவ்வளோதான் இருக்கணும். ரொம்பவும் மேலே ஏறி இருக்கக்கூடாது, ஃபுல்லாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படி பாதி கால்வாசி இதெல்லாம் போடக்கூடாது. லைனிங் கண்டிப்பாக 2.5 மீட்ரு 3 மீட்ரு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். தைக்கிறது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.